பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் தான் சார். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான் சார். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான் சார். பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் தான் சார். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் தான் சார் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் நம்மளோட நம்ம ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் தான். நம்மளோட லட்சியத்தை அவங்களோட லட்சியமா எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து நம்மளோட டிசிப்ளின் எஜுகேஷனுக்கு வந்து அவங்க தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால 2 பேருமே எங்களுக்கு வந்து ஸ்பெஷல். நம்மளுக்கான எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. டீச்சர்ஸ் நாலேஜும் டிசிப்ளினும் சொல்லி தர்றாங்க. பேரண்ட்ஸ் இல்லாமல் நம்ம இல்லை. பேரண்ட்ஸ் வந்து நமக்கு அன்பையும் அறத்தையும் வச்சு வளர்க்குறாங்க. டீச்சர்ஸ் வந்து நமக்கு அறிவு கொடுத்து வளர்க்குறாங்க. நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் மட்டும் தான் இருப்பாங்க. மற்ற யாரும் நம்மளுக்காக நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து சந்தோஷப்படுறதும் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும். நம்ம ஏதாச்சும் ஒன்று கேட்க தயக்கமா இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தேவை எல்லாமே பூர்த்தி செய்யறதும் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும். நம்ம ஒரு பொசிஷனுக்கு போய் இண்டாக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட எஃபர்ட்ஸை தாண்டி வேற யாரோட எஃபர்ட்ஸ் இருக்குன்னா அங்கே பேரண்ட்ஸோட எஃபர்ட்ஸும் டீச்சர்ஸோட எஃபர்ட்ஸும் தான் இருக்குமே தவிர மற்றவங்க யாரும் நமக்காக நிற்க மாட்டாங்க. ஒரு ஆக்டரோ வேற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து நின்றுட்டு திருப்பி பார்த்தா எப்பவுமே நம்மளுக்கு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான் நம்மளோட ரியல் ஹீரோஸ். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது பேரண்ட்ஸ். அப்புறம் நம்ம நடுவில் நம்மளுக்கு எல்லாம் நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு வர்றது நம்ம டீச்சர்ஸ் சார். அவங்க எல்லாமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சார். நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பா பேரண்ட்ஸும் வேணும், டீச்சர்ஸும் வேணும் சார். அதை விட்டுட்டு ஆக்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது சார்.